ஹாய், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்ச ஒரு ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு காய் நல்லா அலசிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது தோல் உரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் நம்ம தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரவை எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி கிழங்கு தோல் உரித்து எடுத்துட்டோம் இல்லையா, நல்லா மசிச்சுக்கணும். சாஃப்டாக மசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆர்கானோ, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். சிம்பிளான ரெசிபி, வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுக்கலாம், ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ரவை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு அதை மெலிஸாக ஃபிங்கர் ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதை கார்ன்ஃப்ளவரில் நல்லா தண்ணி ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ரவை மேலே போட்டு எடுத்து ஒரு ஸ்மால் பேனில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணும்னா கூட நீங்கள் இதில் ஸ்டஃபிங் கொடுத்து பண்ணலாம். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா எப்போ பார்த்தாலும் சக்கரவள்ளி கிழங்குலே ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய வீட்டில் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். ஈவன் குழந்தைங்க அப்படியே சாப்பிட்றது கூட கிடையாது. ஸோ கிடைக்கிறப்பெல்லாம் இதில் ஏதாவது ஒரு வெரைட்டியான ஸ்நாக்ஸோ சாப்பாடோ செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டேன், டோஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். இவ்வளோ தான். உங்களுக்கு முட்டை வேணும்னா அதை ஒயிட் இது மட்டும் எடுத்து மேஷ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் கூட நீங்கள் பண்ணலாம். நான் ரவையிலையும் கார்ன்ஃப்ளவர்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறேன். இதை 2 பக்கமும் மிதமான சூடில் திருப்பி போட்டுட்டு இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸு இல்லைனாக்கா க்ரீன் சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் ஸ்டஃபிங் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். பட் ஹெல்தி வெர்ஷனுன்றதுனால ஸோ இதில் சீஸ் சேர்க்க வேணாம், சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி என் குழந்தைக்கு இதுதான் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.